உங்கள் கனவுல அடிக்கடி நாய்கள் வருதா? அதற்கு இதுதான் காரணம். நாம் தினமும் தூக்கத்துல பலவிதமான கனவுகளை பார்க்குறோம். ஒரு இரவுல நாம் 40க்கும் அதிகமான கனவுகளை காண்பதாகவும், அவற்றில் 90% கனவுகள் நம்முடைய நினைவில் இருப்பதில்லை என்றும் கனவுகள் பற்றிய ஆய்வுகள் சொல்லுது. கனவுகள் ஆழ்மனதின் வெளிப்பாடுகள் என விஞ்ஞானம் கூறினாலும், இவைகள் நம்முடைய வாழ்க்கையுடன் தொடர்புடையது என சாஸ்திரங்கள் சொல்லுது. வாழ்வில் தற்போது அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை குறிப்பிப்பதற்காகவே கனவுகள் வருவதா சொல்லப்படுது. சில கனவுகள் நமக்கு நடக்கப் போகும் நல்லது அல்லது கெட்டது பற்றிய அறிவுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவே வருது. நாம் காணும் கனவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள், அர்த்தங்கள் இருப்பதா கனவு சாஸ்திரம் சொல்லுது. மனிதர்களை பற்றிய கனவுகள் போல் இயற்கை, விலங்குகள் பற்றிய கனவுகளும் அர்த்தம் உள்ளதா சொல்லப்படுது. கனவுகள் என்பது நம்முடைய ஆழ்மன நினைவுகளின் வெளிப்பாடு என்று சொல்லப்படுது. நம்முடைய ஆழ்மனம் நம்மிடம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அதனால் நம்முடைய தூக்கத்தின் போது ஆழ்மனம் வெளிப்படுத்தும் சில விஷயங்கள் நமக்கு குறிப்பிட்ட சிலவற்றை அறிவுறுத்தும். இவைகள் நம்முடைய வாழ்வில் முக்கியமான சில தாக்கங்களை ஏற்படுத்தும். சில சமயம் கனவுகளில் நாம் அடிக்கடி பார்த்து பழகிய உருவங்களும் சில சமயங்களில் நமக்கு தொடர்பில்லாதவைகளும் வருவதுண்டு. அப்படி வரும் கனவுகளில் ஒன்றுதான் நாய். இது தொடர்பான கனவுகள். நம்முடைய வீட்டில் நாய் இல்லாவிட்டாலும் சில சமயங்களில் நாய்கள் கனவில் வரும். கனவு சாஸ்திரப்படி இது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அதாவது நாய்களை பற்றிய கனவுகள் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. பொதுவாக நாய்கள் என்றாலே நன்றி உணர்வு, நம்பிக்கை, பாசம், பக்தி ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுவது. அதனால் நாய்கள் கனவில் காண்பது உங்களின் ஆன்மீக மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்துவதை காட்டுது. கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை, ஆன்மீக பாதை உங்களுக்கு உறுதி, ஆன்ம பலம், பாதுகாப்பு ஆகியவற்றை குறிப்பது. நீங்கள் வளர்க்கும் செல்ல நாய் உங்கள் கனவில் வந்தால் ஆன்மீகத்தில் உங்கள் பிணைப்பு உறுதியாக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் நாயோட மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நாய் மீது வைத்திருக்கும் அன்பையும் பாச பிணைப்பையும் அது காட்டுவது. நீங்கள் செல்லமாக வளர்க்கும் நாய் இறந்து விட்ட பிறகு உங்கள் கனவில் வந்தால் அது ஒரு தெளிவான கனவு. அந்த நாய் மீது நீங்கள் வைத்திருக்கும் அதிகப்படியான பாசத்தையும் உங்களுக்கும் இந்த உலகிற்கும் இடையேயான பிரிய முடியா பந்தத்தையும் இது குறிப்பதாகும். இந்த உலகை விட்டு சென்றாலும் அந்த நாய் உங்கள் மீது அன்பாகவும் அர்ப்பணிப்பாகவும் இருப்பதையே இது காட்டுது. அதாவது இது உங்களை எச்சரிக்கும் கனவு. எது? நாய் உங்களை கடிப்பது போல வந்தா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போவதை உங்களின் ஆழ்மனது உங்களுக்கு உணர்த்துவதா அர்த்தம். பொதுவாக நாய் கடிப்பது போல கனவு வந்தால் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனை வரப்போகுது என்ற அர்த்தம். நீங்கள் அனைத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். அனைவருடன் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இது காட்டுது. கருப்பு நாய் கனவுல வந்தா நீங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து பெரிதும் பயப்படுறீங்க என்று கவலைப்படாதீர்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்க என்ற அர்த்தம். நீங்கள் கூட்டத்தில் மற்றவர்களுக்கு நடுவில் சிக்கி கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட்டு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். வெள்ளை நாய் கனவுல வந்தா அது ஒரு பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலோட அர்த்தம். அதாவது வெள்ளை நிறம் என்பதே தேவதைகள், தெய்வ சக்தி, ஞானத்தை குறிப்பது. அதனால வெள்ளை நாய் கனவுல வருவது மிகவும் நல்லது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி அல்லது தேவதை உங்கள் கனவில் எப்போதும் கண்காணித்து கொண்டே இருப்பதாகவும் அது உங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதாகவும் அர்த்தம். இது உங்கள் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் பாதையை உறுதியாகவும் மதிப்புள்ளதாகவும் மாற்றும் என்று அர்த்தம். நாய் துரத்துவதாக கனவு வந்தால் ஏதோ ஒரு பயம் அல்லது கவலை உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை நினைத்து நீங்கள் நிம்மதியின்றி இருக்கிறீர்கள் என்பது குறிப்பது. அல்லது உங்கள் வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் குழப்பத்தில், பயத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகி ஓட நினைக்கிறீர்கள் என்பது இது குறிப்பது. நாய் கடிப்பது போல கனவு வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கி கொண்டிருக்கீங்க என்று அர்த்தம். வேலை செய்யும் இடம், உறவுகள் ஆகியவற்றில் நெருக்கடியான சூழலில் சிக்கி கொண்டு உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இந்த மாதிரி நாய் கனவுல வந்தால் பலவிதமான நன்மைகள் மற்றும் தீமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் பூனை, மாடு, ஆடு போன்ற விலங்குகள் கனவில் வந்தாலும் அதற்கான பலன்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.